வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே வருகிறதா எல் நினோ? இலங்கைக்கு புதிய காலநிலை எச்சரிக்கை. காவடியாடும் விவகாரம் விபரீதமானதா? துப்பாக்கிச்சூடு வரை சென்ற பாதாள உலக மோதல். போலீசாரிடம் தப்ப முயன்ற கார் சிக்கியது. தேவேந்திர முனையில் நடந்தது என்ன? நுளம்பு குடம்பிகளை தேடிய போது சிக்கிய துப்பாக்கி. டெங்கு பரிசோதனையில் வெளிவந்த ரகசியம். அதிகாரிகள் அதிர்ச்சி. ரணில் ஆட்சியில் மாயமான 715 மில்லியன் டாலர்கள். இறக்குமதி பெயரில் நடந்த மிகப்பெரிய மோசடி. 105 நிறுவனங்கள் விசாரணையில் சிக்கியதாக தகவல். அரசியல் கைதி என்ற பெயரே சட்டத்தில் இல்லை. வடக்கு கிழக்கு அரசியல் கைதிகள் குறித்து நீதியமைச்சர் விளக்கம். எதிர்க்கட்சியை அகற்றிவிடலாம் என நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. அரசாங்கத்திற்கு நாமல் விடுத்த கடும் எச்சரிக்கை. இந்தியாவில் பிறக்கும் இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் நாடற்றவர்களாகும் அபாயம். உடனடி நடவடிக்கை கோரும் செல்வம் அடைக்கலநாதன். 5 நிமிடத்தில் உடல் சூடு குறையுமாம். மனிதர்களை குளிர்விக்கும் நடமாடும் குளிர்சாதன பெட்டி. வெயிலுக்கு எதிராக ஜப்பானின் புதிய கண்டுபிடிப்பு. செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். உலக எண்ணெய் விநியோகத்திற்கு புதிய அச்சுறுத்தல். பல தடைகளை தாண்டி வந்த விஜயின் ஜனநாயகன். 8000 திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாட்டம். முன்னர் எதிர்பார்க்கப்பட்ட காலத்தை விட எல் நினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இலங்கையில் முன்கூட்டியே ஏற்படக்கூடும் என சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபேந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல்கள் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் எல் நினோவின் உச்சகட்ட தாக்கம் எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் ஏற்படக்கூடும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாட்டில் வறண்ட காலநிலை நிலவும் சாத்தியம் காணப்படுவதாக, அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் அரசு நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் எல் நினோ என்பது உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய காலநிலை மாற்ற நிகழ்வு எனவும் அதன் தாக்கங்கள் இலங்கைக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் மாதங்களில் ஏற்படக்கூடிய வறட்சி மற்றும் அதிக மழை போன்ற காலநிலை மாற்றங்களுக்கு மக்கள் மற்றும் நிறுவனங்கள் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாத்தறை தேவேந்திர முனை விகாரையின் பெரகிரா ஊர்வலம் தொடர்பில் ஏற்பட்டதாக கூறப்படும் கருத்து முரண்பாடு தற்போது துப்பாக்கிச்சூடு வரை தீவிரமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேவேந்திர முனை விகாரைக்கு அருகிலுள்ள வீடொன்றின் மீது நேற்று முன்தினம் இரவு இனந்தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டை தொடர்ந்து இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த மோதலின் பின்னணியில் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய இரு குழுக்களின் தலைவர்களான தெஹிபாலே மல்லி மற்றும் கஞ்சிபானை இம்ரான் ஆகியோர் இருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனை அடுத்து எதிர்வரும் 29ஆம் திகதி நடைபெறவுள்ள தேவேந்திர முனை விகாரை பெரகிராவிற்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை, ராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பெரகிராவில் கலந்து கொள்ளும் காவடி நடன குழுக்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பாக கடந்த 20ஆம் திகதி விகாரையின் பஸ்நாயக்க நிலைமே திலின மதுசிங்கவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மிரட்டல் கஞ்சிபானை இம்ரான் பயன்படுத்தும் KPI என்ற பெயரை பயன்படுத்தி விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் தெஹிபாலே மல்லி தரப்பிலிருந்து கஞ்சிபானை இம்ரானுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையிலான மிரட்டல் பதிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இந்த நிலையில் நேற்றிரவு தேவேந்திர முனை விகாரையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது காரில் வந்த இனந்தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் அருகிலிருந்த CCTV கேமராவிலும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கிச்சூடு தெஹிபாலே மல்லி தரப்பினரால் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் தற்போது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற கார் திக்வெல்ல பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ்
பெலவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட வளாக பரிசோதனையின் போது வீடொன்றில் இருந்து துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்தனமுல்லை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள், ராணுவம், விமானப்படை, இலங்கை போலீஸ் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒத்துழைப்புடன் நேற்று இந்த சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது அதிகளவிலான நாய்கள் வளர்க்கப்பட்டு மிகவும் அசுத்தமான நிலையில் காணப்பட்ட வீடொன்றை அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். அந்த வீட்டில் உயிருள்ள டெங்கு நுளம்பு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த துப்பாக்கியை போலீசார் பொறுப்பேற்றதுடன் வீட்டின் உரிமையாளரான பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மற்றொரு வீட்டில் டெங்கு நுளம்பு குடம்பிகள் காணப்பட்ட நிலையில் அங்கு சோதனை மேற்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர்களின் கடமைக்கு வீட்டின் உரிமையாளர் இடையூறு விளைவித்ததாகவும் இதனால் இருதரப்பினருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் வளாகங்களை பராமரித்த குற்றச்சாட்டில் அடையாளம் காணப்பட்ட 13 பேருக்கு எதிராக கழுவேல நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு, பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு சுகாதார அதிகாரிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறும் சுகாதார பிரிவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக சுமார் 715 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பொது நீதி மீதான குழுவில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விசாரணை தொடர்பான தகவல்களை பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க குருவிட்ட குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார். 2023 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இடம்பெற்ற விசாரணைகளில் சுமார் 715 மில்லியன் டாலர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணைகளின்படி இறக்குமதி நிறுவனங்கள் என கூறி சில தரப்பினர் போலியான தகவல்களை வழங்கி பொருட்களை இறக்குமதி செய்வதாக குறிப்பிட்டு வங்கிகளூடாக பெருமளவிலான பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்த பண பரிமாற்றங்களுக்கு இணையான எந்த ஒரு பொருட்களும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் முதற்கட்டமாக 89 நிறுவனங்களும் பின்னர் மேலும் 16 நிறுவனங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி மொத்தம் 105 நிறுவனங்கள் இந்த பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2023 ஜனவரி 1 முதல் 2026 மார்ச் வரையான காலப்பகுதியில் இந்த நிறுவனங்கள் சுமார் 24,300 தந்தி வழி பணப்பரிமாற்றங்கள் மூலம் ரூபாய் 214.7 பில்லியன் தொகையை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த பணப்பரிமாற்றங்களுக்கு 227 வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த 13 வங்கிகளும் இந்த நடவடிக்கைகளுடன் தொடர்பு பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. 105 நிறுவனங்களுடன் தொடர்புடைய இயக்குநர்கள் மற்றும் நிறுவன செயலாளர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 55 நபர்கள் மட்டுமே நேரடியாக தொடர்பு பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் வங்கி அமைப்பு, சுங்கத்துறை மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நடைமுறைகளில் காணப்பட்ட குறைபாடுகள் குறித்து அரசாங்க நிதிக்குழுவில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி உட்பட பல கட்சிகள் இவ்விவகாரம் குறித்து ஒரு விரிவான விசாரணை தேவை என்று தெரிவித்தன. கேள்விக்குட்பட்ட இந்த மோசடி நிகழ்ந்த காலகட்டமானது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் நிதியமைச்சராகவும் பதவி வகித்த காலத்தையும் உள்ளடக்கியிருந்தது என்பதாகும். மேற்கூறிய கோரிக்கைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தொகை குறித்த விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவுகளை அசங்க குறிவிட்ட வழங்கியுள்ளார். இலங்கையின் சிறைச்சாலை சட்டங்களில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கான முறையான வரைவிலக்கம் எங்கும் இல்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நீதிமன்ற நடைமுறைகளில் எவரும் அரசியல் கைதி என்ற அடையாளத்துடன் விளக்கமறியலிலோ அல்லது சிறை தண்டனையிலோ வைக்கப்படுவதில்லை எனவும் அவர்கள் சந்தேக நபர்கள் அல்லது குற்றவாளிகள்
குற்றவாளிகள் என்ற அடிப்படையிலேயே நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் காலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பிரசாரம் செய்த போது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக தெரிவித்திருந்தார். அந்த நிலைப்பாட்டில் அரசாங்கம் தற்போது தொடர்ந்தும் உள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் அரசியல் கைதிகள் தொடர்பான பட்டியலை பல சந்தர்ப்பங்களில் ஆராய்ந்துள்ளதாகவும் அதில் உள்ளவர்கள் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்தார். அவர்களில் பலர் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த கால அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் நீதியரசர் துரைராசா சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் கைதிகளின் தண்டனை காலத்தை குறைப்பது மற்றும் பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இந்த நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல் நாடு முழுவதற்கும் பொதுவான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளில் மாற்றம் செய்வதற்கு அரசாங்கம் தலையிடாது என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியை முற்றிலும் அகற்றிவிடலாம் என அரசாங்கம் கருதினால் அது மிகப்பெரிய தவறான எண்ணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சியை முழுமையாக அகற்றிவிட்டதாகவும் மீதமுள்ளவற்றையும் விரைவில் அகற்றிவிடுவோம் என தெரிவிப்பது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்று என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் நீதித்துறையின் நியமனங்கள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது போன்ற விடயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் தனது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சியை ஒடுக்க முடியாது என தெரிவித்த நாமல் ராஜபக்ச ஜனநாயக முறையில் அரசியல் போட்டிகள் தொடர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் பிறக்கும் இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நாடற்றவர்களாக மாறும் அபாயம் காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைக்கு விரைவான தீர்வு காணும் வகையில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஊடாக இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்களுக்காக விசேட நடமாடும் சேவையொன்றை வெளிவிவகார அமைச்சு உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அகதி முகாம்களில் வாழும் இலங்கையர்களின் ஆவணங்கள், குடியுரிமை மற்றும் அடையாளம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். உலகம் முழுவதும் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மனிதர்களை விரைவாக குளிர்விக்கும் புதிய தொழில்நுட்பத்தை ஜப்பான் நிறுவனம் ஒன்று உருவாக்கியுள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த டிரஸ்கோ நிறுவனம் தீவிர வெயிலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக டோகியமோன் பாக்ஸ் என்ற நடமாடும் குளிரூட்டும் அறையை உருவாக்கியுள்ளது. இந்த சிறிய குளிரூட்டும் அறைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே உடல் வெப்பத்தை கணிசமாக குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாதனத்தின் உள்ளக வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் அளவில் பராமரிக்கப்படுகிறது. மேலும் பயனரின் தலை, கழுத்து மற்றும் தோல் பகுதிகளுக்கு 5 டிகிரி செல்சியஸ் அளவிலான குளிர்ந்த காற்று நேரடியாக செலுத்தப்படுவதால் உடல் சூடு வேகமாக குறைக்கப்படுகிறது. தொழிற்சாலைகள், கட்டுமான பணிகள் மற்றும் அதிக வெப்பமான சூழலில் பணிபுரியும் தொழிலாளர்களின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த சாதனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை தேவையான இடங்களுக்கு எளிதாக எடுத்துச் சென்று பயன்படுத்த முடியும். அதேவேளை உடல் அதிகமாக குளிர்வதை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வசதிகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த குளிரூட்டும் பெட்டி தொடர்ச்சியாக அதிகபட்சம் 20 நிமிடங்கள் மட்டுமே இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் தானாகவே செயலிழக்கும். வழக்கமான குளிர்சாதன பெட்டிகளை விட குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் இந்த சாதனம் 1 மணி நேரம் இயங்குவதற்கு சுமார் 9.5 ரூபாய் அளவிலான மின்சார செலவையே ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான இந்த நவீன குளிரூட்டும் சாதனத்தின் விலை சுமார் 1.5 மில்லியன் ஜப்பானிய ஜென் எனவும் இது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 9 லட்சம் ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த 2 சவுதி அரேபியா எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஈரானின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மேலும் தடையை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் ஈரான்
ஈரானுக்கு எதிரான புதிய ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதன்படி தொடர்ந்து 12வது நாளாகவும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக செங்கடல் கப்பல் போக்குவரத்தில் அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பதற்கு முன்னரே ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உலகளவில் எண்ணெய் விலை மற்றும் பணவீக்கம் அதிகரித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதற்றம் சர்வதேச எண்ணெய் சந்தையிலும் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னதாக ஈரான் தொடர்பான போர் நடவடிக்கைகள் ஜனாதிபதி டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு அரசியல் அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி பல்வேறு தாமதங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது. விஜயின் திரைப்பட பயணத்தில் முக்கியமான படமாக கருதப்படும் இந்த திரைப்படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் 8000 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள், இந்திய அளவில் 3000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள், உலகளவில் 8000 திரையரங்குகள் என பிரம்மாண்டமான வெளியீடு இடம்பெற்றுள்ளது. திரைப்படம் வெளியாகும் முன்னரே பல்வேறு பகுதிகளில் விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக குமரி, கேரளா எல்லை பகுதியில் அமைந்துள்ள திரையரங்கில் ஜனநாயகன் வெளியீட்டை முன்னிட்டு ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். திரையரங்கம் முழுவதும் வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதுடன் சிறப்பு இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதிகாலை முதலே திரையரங்கிற்கு வெளியே திரண்ட ரசிகர்கள் ஆடல் பாடலுடன் திரைப்படத்தின் வருகையை கொண்டாடி வருகின்றனர். விஜயின் இறுதி திரைப்படம் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஜனநாயகன் வெளியான முதல் நாளிலேயே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.